Hello lovely, welcome back to our channel. நம்ம சேனலில் BTS Worldwide Handsome ஜின்னோட ஹோம்மேட் ட்ரெடிஷ்னல் பியூட்டி பார்ட்டில் தான் பார்க்க போகிறோம். ஸோ நம்ம நம்ம ட்ரிம்குள்ளே போகலாம். ஓகே, ட்ரிம்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு சில பல இன்ஃபர்மேஷன்ஸ் அவங்க கூட ஷேர் பண்ணிக்கலான்னு சொல்லிட்டு ஆசைப்படுகிறேன். லைக் வந்து ரொம்ப நாள், அதாவது ஒரு லாங் பிரேக்குக்கு அப்புறம் போட்ட வீடியோவுக்கு நிறைய ரெஸ்பான்ஸ் கிடச்சிருந்து. தேங்க்யூ ஸோ மச். நிறைய பேர் நல்லா மோட்டிவேட் பண்ணுற மாதிரி வந்து பேசியிருந்தீங்க. பட் என்ன தான் மோட்டிவேட் பண்ணாலும் எனக்கு நானே மோட்டிவேட் பண்ணிக்கிட்டே தான் உண்டு. ஸோ எனக்கு நானே வந்து கண்டிப்பாக வந்து மோட்டிவேட் பண்ணிவிட்டு உங்களுக்காக எஃபர்ட் கொடுக்குறதுக்கு வந்து ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். ரெண்டாவது விஷயம் என்னென்னா, நம்ம சேனலில் நெக்ஸ்ட் லெவல் கொண்டு போகணுன்னு சொல்லி சின்னதாக ஒரு கண்ணோட்டம் என் மண்டைக்குள்ளே ஓடிட்டுருக்கு. அது என்னென்னா, யாருக்காவது ஒன் ஷாட் போட வில்லிங் இருந்தால், ஐ மீன் என்கிட்ட ஒரு கதை இருக்குது. ஸோ இந்த கதையை நான் உங்களுக்கு ரெக்கார்ட் பண்ணி தரேன். கதையை என்கிட்ட சொல்கிறது கதை கிடையாது, நீங்கள் எனக்கு ரெக்கார்ட் பண்ணி அனுப்பணும். ஸோ எனக்கு வந்து வாய்ஸ் ஓவர் பண்ண வில்லிங் இருக்குது அப்படின்ற சொல்கிறவங்க இந்த வீடியோவில் கமெண்ட் செக்ஷனில் ஐ எம் வில்லிங் அப்படின்னு சொல்லி ஒரு மெசேஜையும் அண்டு இன்ஸ்டாகிராம் ஐடியில் வந்துட்டு மேற்கொண்டு நீங்கள் சொல்ல வர தகவலையும் என்கிட்ட வந்து ஷேர் பண்ணலாம். ஸோ இதுதான் நம்ம இன்ஸ்டாகிராம் ஐடி, தெரியாதவங்க தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இப்போ நம்ம ட்ரிங்க்கில் போகலாம். சரி, ஓகே. லாஸ்ட் சீனில் வந்து நம்ம என்ன பார்த்தோம். ஸோ லாஸ்ட் சீனில் வந்துட்டு வேர்சஸ் பிளாட்டில் வந்து போயிட்டுருக்கு. யாருக்கும் போயிட்டுருக்குதுன்னா, நம்ம அக்னிக்கும் அண்டு வயனுக்கு வந்து வேர்சஸ் பேட்டில் போயிட்டுருக்கு. லைக் வந்துட்டு இந்த விஷயத்தை நீ எக்காரணத்தை கொண்டு ஜின்னிக்கிட்ட சொல்கிறதுக்கு நான் அலோவ் பண்ண மாட்டேன், இதுக்காக நாங்கள் எம்பிட்டு கஷ்டப்பட்டுருக்கோம் அப்படிங்கிற மாதிரி வந்து நம்ம அக்னி ஒரு பக்கமும், என் உயிரே போனாலும் சரி அந்த ஆள்கிட்ட நான் இந்த உண்மையை சொல்லிட்டு தான் தாலி வாங்கி கட்டிப்பேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோயின் ஒரு பக்கமும் வந்து 1-on-1 வர்சஸ் பேட்டில் வந்து போயிட்டுருக்குன்னு சொல்லி வந்து பார்த்தோம் இல்லையா. ஸோ இந்த பேட்டில் ஒரு பக்கம் போயிட்டுருக்க டப்புன்னு வந்து நம்ம ஹீரோவோட தம்பி என்ட்ரி வந்து கொடுக்குது. டேய் என்னடா பண்ணிகிட்ருக்க, அது புடவை எடுக்க வந்தாலும் அதனால் அவளுக்கு புடவை எடுக்கிறத பற்றி பேசிகிட்டு இருந்தோம். அப்படியே அக்னியும் கொஞ்சம் வந்தாலும் அதான் அக்னிக்கிட்டையும் அப்படியே பேசிகிட்டு இருக்கோம். அந்த ஈரவங்காயம் தெரியும், உனக்கு அங்கே ட்ரெஸ் எடுத்தாங்களே அந்த ட்ரெஸ்ஸை வேறு யாரும் புக் பண்ணியிருக்காங்களா, உன்னை அதுக்கு கூப்பிட்றாங்க, நீ அங்கே போய் பேசுகிறியா அப்படின்னு சொல்லி நம்ம ஆரம்பம் ஒரு பக்கம் வந்து கூப்பிட்டுருக்காரு. ஸோ ஜின்னு வந்துட்டு ஓகே நீங்கள் 2 பேரும் என்ன ட்ரெஸ்ஸுன்னு சொல்லி 2 பேரும் டிஸ்கஸ் பண்ணி எடுத்து வைங்க, நான் வந்து உங்களுக்காக பில் போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜின்னு வந்து அந்தாண்ட பக்கம் போயிடுறாரு. ஸோ நம்ம ஒயன் வந்து ஏண்டி எனக்கு இங்கே அறிவு இருக்கா, 2 பேரும் பேசிட்டு தானே, நீ நார்மலாக பேசுகிற மாதிரி இருந்தால் நான் ஏண்டி உன்னை டிஸ்டர்ப் பண்ண போகிறேன், ஆனால் நீ என்ன பண்ணிகிட்ருக்க, உனக்கு படிக்கிறேன்ற ஒரு கான்செப்டே நாங்கள் இங்கே மறைச்சிருக்கோம் அப்படிங்கிறத போட்டு கொடுக்கறதுக்காக அவர்கிட்ட நின்றுட்டுருக்கேன். ஆமாம், உன் இஷ்டத்துக்கு நீ இப்படிலாம் போய் பேசிட்டு என்னை கல்யாணம் பண்ணி வைக்க பார்ப்பேன். நாளை பின்ன அந்த உண்மை தெரிஞ்சதுன்னா அந்த மனுஷன் என்ன நினைப்பார் என்னை பற்றி. இங்கே பாரு, இந்த உண்மையை நீ சொன்னால் உனக்கும் அவருக்கு கல்யாணம் நடக்கும்னு நினைக்கிறியாக்கா, அதுக்கெலாம் வாய்ப்பே கிடையாது. அவர் ஒன்றும் கட்டிக்கவே மாட்டார். பரவாயில்ல, எனக்கு கட்டிக்கலனாலும் பரவாயில்ல, நீ எதுக்கு இப்பெல்லாம் பண்ணிகிட்ருக்க, உனக்கு இதுக்கு என்ன சம்மந்தம் ஃபஸ்ட்டு, இது என்ன உன் லைஃப் அடி, என் லைஃப்பை என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியும். தேவையில்லாமல் என் லைஃப்பை நீங்கள் டிசைட் பண்ணுற வேலையெல்லாம் வச்சுக்காதீங்க, எனக்கு பிடிக்கல. இங்கே பாரு, பிடிக்கலன்னு சொல்கிற வேலைலாம் இங்கே வேணாம், இங்கே பிடிக்கலன்ற பேச்சுக்கே இடம் இல்லைக்கா. நீ சொன்னா கண்டிப்பாக அவர் ஒன்று கல்யாணமே பண்ணிக்க மாட்டேன். வேற அக்னி அவர் என்னை கல்யாணம் பண்ணிக்கல, அது நெக்ஸ்ட்டு தயவு செஞ்சு என் வாழ்க்கையில் விளையாடுற விளையாட்டை இதோடு விட்டு, புரியுதா, இது ஒன்று சின்ன பசங்க விளையாட்டு கிடையாது, ஒழுங்கு மரியாதை இப்படி போயிடு நீ அப்படின்ற மாதிரி வந்து அக்னியை தள்ளி விட்டுட்டு நம்ம ஹீரோயின் மேடமும். ஸோ அக்னி வந்துட்டு இவளுக்கு நம்ம கேரக்டரே புரிய மாட்டேங்குது, ஏதோ சப்போர்ட்டிங் ரோலுக்கு வரலான்னு பார்த்தா இவன் நம்மளை வில்லி ரேஞ்சுக்கு மாற்றிடுவா போலையே அப்படின்ற மாதிரி வந்து நம்ம அக்னியோட நோட்டிங் இருக்குது. ஸோ டைம் ஸ்கிப் இப்படி எல்லாம் வந்து எல்லா பொருளும் வாங்கிவிட்டு புடவை எல்லாம் வாங்கிவிட்டு வீடு வந்து திரும்பி விடுறார்கள். என்ன வளர்றேன் வீட்டுக்கு வந்து திரும்பிட்டாங்க. ஸோ ஈவினிங் டைம். ஸோ எல்லாம் வந்து உட்காந்து பேசிகிட்டு இருப்பாங்க இல்லையா. ஸோ அப்போது அக்னியோட ஆயாவோட என்ட்ரி அங்கே, என்ன பேராண்டி பர்ச்சேசிங்கெல்லாம் முடிஞ்சிருச்சா, கிழவிக்கு இங்கிலீஷை பார்த்தியாடா அப்படிங்கிற மாதிரி வந்து நம்ம டயாங்கு. ஸோ நம்ம ஹீரோ வந்துட்டு அதெல்லாம் முடிஞ்சிருச்சு பாட்டி, உனக்கும் ஒரு பியூட்டிஃபுல்லான புடவை வந்து பார்த்துருக்கேன், அந்த புடவையை கட்டிட்டு தான் நீ என் கல்யாணத்துக்கு வரணும் சரியா. எனக்கு புது புடவைலாம் எடுத்திருக்கீங்களா, இந்த வயசான காலத்தில் புது புடவையை கட்டிக்கிட்டு நான் என்னடா பேராண்டி பண்ண போகிறேன், என்ன பாட்டி இப்படி சொல்லிட்டேன், நான் வயனுக்கு பதில் ஒன்றை தான் கல்யாணம் பண்ணிக்கலான்னு இருக்கேன், நினச்சேன்டா அப்போவே நீ ஆயாவுக்கு நல்ல துணி எடுக்கும்போது நான் உன் கூட தாண்டா சுற்றுறேன், எனக்கு ஒரு சொக்கா எடுக்கணும்னு உனக்கு தோணுச்சா அப்படிங்கிற மாரி வந்து நம்ம சுகா. என்னவம்மா பேத்தி என்ன சொல்கிறேன், என் பேரன் பாட்டி என்ன சொல்கிறாம்மா, என் பேரன் யாராச்சும் உனக்கு வாங்கி கொடுத்தானா, புடவெல்லாம் உனக்கு பிடிச்ச மாதிரி வாங்கிக்கிட்டியா, வேறு ஏதாவது எடுத்து கொடுத்தானா, அது அந்த பாட்டி அவர் எல்லாம் வாங்கி கொடுத்தாரு பாட்டி, ஏதாவது 4 வார்த்தை பேசுகிறீ பழகுறீங்களா பாட்டி, அது வந்து ஏய் லூசு கிழவி, எங்கேயாவது உனக்கு அறிவுன்னு ஒன்று இருக்கா,
அந்த காலத்தில் தான் சொல்லுவீங்களே, வயசு பையன்கிட்ட வயசு பொண்ணு பேசக்கூடாதுன்னு. அப்புறம் என்ன நடுவில் பேசிங்களீங்களான்னு ஒரு வார்த்தை வேறு அப்படிங்கிற மாதிரி வந்து கூட்டத்தில் இருந்து நம்ம கிவி இந்தாம்மா ஏய் அவன்னா முன்ன பின்ன தெரியாத பையனா இல்லை இதுன்னா முன்ன பின்ன தெரியாத பொண்ணா, நாலு பின்ன 2 பேரும் புருஷன் போட்டாட்டே வாழ போகிறவங்க தானே, இவங்க பேசுகிறதுல உனக்கு எங்கம்மா குடையுது அப்படிங்கிற மாதிரி வந்து நம்ம டயாங்கத்தில் ஒரு நோஸ் கட்டை போட, ஆமாண்டா இப்போ வந்துட்டு கேட்டாங்களா உனக்கு கூட்டாங்களாண்ணா அப்படிங்கிற மாதிரி வந்து போதும் கிட்ட 2 பேரும் இங்கே அடித்து மல்லு கட்டி உருளுவீங்க போல ஏடி தயாங்க கொஞ்ச நேரம் வாய வச்சுன்னு சும்மா தான் இரண்டா அப்படிங்கிற மாதிரி வந்து நம்ம டேடி வந்து அடக்கி வைக்கிறாரு. ஸோ டயாங்க வந்து அப்பா வந்ததுனால தப்பிச்சடி, இல்லைன்னா என் கையில் நீ இன்றைக்கி ரோஸ்ட் வாங்கிட்டு போயிடுவேன். ஆமாம் இவர் கையில் ரோஸ்ட் வாங்குறதுக்கே நான் அப்படியே மல்லாட்ட பாரு அப்படியே ஒரு ரோஸ்ட் பண்ணி சாப்பிட்றாரு போவையா அப்படிங்கிற மாதிரி வந்து நாங்கள் கிவி. ஸோ டைம் ஸ்கிப் நைட் வந்து எல்லாம் டின்னருக்கு வந்து உட்காராங்க. ஸோ நம்ம வயன் தான் வந்து எல்லாருக்கும் சர்வ் பண்ணிகிட்ருக்காங்க. நம்ம ஜென் வந்துட்டு வயன் நீ உட்காந்து சாப்பிட, இல்லை மாமா நீங்கள் சாப்பிடுங்க, பரவாயில்ல என் பக்கத்தில் வந்து சாப்பிட சொல்கிறேன் வந்து உட்காந்து சாப்பிடு, இல்லை நீங்கள் சாப்பிடுங்க நான் அப்புறமா அம்மா கூட சாப்பிட்டுக்கிறேன் மாமா, ஓகே அப்புறம் இஷ்டம் அப்படிங்கிற மாதிரி அவர் நோட் பண்ணிட்டு வந்து சாப்பிட்றாரு. ஸோ நம்ம வயன் வந்து அக்னிக்கிட்ட போய் இட்லி வைக்கிறதுக்கு அக்னி வந்து 2 போதும் அப்படிங்கிற மாதிரி 2 சொல்கிறான். ஸோ அக்னி மேலே இருக்க கோத்தில் நம்ம வயனை எக்ஸ்ட்ரா 2 இட்லி வச்சுட்டு தின்னு கண்ணனோடு கீழே வச்சிடும் அப்படிங்கிற மாதிரி வந்து கண்ணாலே காட்டிட்டு போகிறா. ஸோ அக்னி வந்துட்டு உனக்கு பழி வாங்குறதுக்கு வேறு இடமே கிடைக்கல, சோறு தான் கிடச்சிதா, இந்த இட்லியை திங்கிறதுக்கு ஐயோ அப்படிங்கிற மாதிரி 2 புலம்பிட்டு இருக்கா. ஸோ இந்த பக்கம் திரும்பி பார்த்து நம்ம சுகா பிளிர் கட்டு உட்காந்துட்டு இருக்காரு. ஐயோ இவன் முன்ன பின்ன இட்லியே பார்த்தது இல்லையா, இவனை நம்பி ஒரு அபால குழியில் காலை வச்சுருக்கோம், எங்கே இவனை நம்ம காலை வாரி விட்டுருவானா, ஒரு வேளை இந்த உண்மை தெரிஞ்சு நம்ம இன்னும் ஹை லெவலில் ஆக்ஷன் எடுத்தால் எனக்கு என்ன மாதிரி தண்டனை கிடைக்கும் அப்படின்னு நம்ம அக்னி ஒரு பக்கம் இமேஜினேஷன் பண்ணி பார்க்குறான். ஸோ டப்பு வந்து நம்ம சுகாக்கு வந்து பொறையேறுது. ஸோ அக்னி வந்து தள்ள தட்டி அதுக்கு தான் சாமி திங்கும் போது பார்த்து திங்கணும், கண்டது தின்னா இப்படி தான் பொறையேறும் அப்படிங்கிற மாதிரி 2 அவ ஒரு அட்வைஸை கொடுக்க நம்ம சுகா வந்து இல்லை எந்த கட்டையில் போகிறவரோ என்னை பற்றி ராங்கான கம்யூனிகேஷன் தான் மண்டக்குள்ளே ஓட்டி பார்த்துட்ருக்கா, வேறு ஒன்றும் இல்லைம்மா அப்படிங்கிற மாதிரி வந்து நம்ம அக்னியோட மைண்ட் வாய்ஸை கண்டுபிடிச்சிட்டு வந்து சொல்லிட்டாரு. ஸோ நம்ம அக்னி வந்துட்டு நம்ம மனசில் நினச்சது இந்த பயவலைக்கு எப்படி தெரிஞ்சது எனிவேஸ் அப்படிங்கிற மாதிரி வந்து எல்லாம் சாப்பிட்டுட்ருக்காங்க. ஸோ டைம் ஸ்கிப் நம்ம அக்னி வந்து மொட்டை மாடியில் தனியாக வந்து நின்றுட்டுருக்காங்க. ஸோ நம்ம பூனைக்குட்டி இந்த இடத்துல ஒரு என்ட்ரியை போடணும் இல்லையா, என்னம்மா பண்ணுறது தனியாக இங்கே. அடுத்தது எங்கள் அக்காவையும் எங்கள் மாமாவையும் எப்படி கல்யாணத்து வரைக்கும் பிரித்து வைக்கலான்னு யோசிச்சுட்ருக்கேன். ஹேய் எல்லாம் கதையிலையும் எல்லாம் எப்படி காதலனையும் காதலையும் சேர்த்து வைப்பாங்கன்னு பார்க்குறேன், நீ என்ன பிரிக்கிறதுல குறியாக இருக்க, எனக்கும் சேர்த்து வைக்கணும்னு ஆசை தான், பட் இப்படி ஒரு சுச்சுவேஷனில் நான் எப்படி சேர்த்து வைக்கணும்னு நான் இது பண்ணிகிட்ருப்பேன், எவ்வளோ பெரிய விஷயம் போதுன்னு உனக்கும் தெரியும்ல, உண்மை தெரிஞ்சால் மாமா எந்த ஆட்டம் ஆடுவாருன்னு நினச்சாலே வயிற்ற கலக்குது, சும்மா ஆட மாட்டான், பம்பரத்தை காலில் சுற்றி வச்ச மாதிரி கரகரன்னு சுற்றிட்டு இருப்பான். அட நீ வேற இரு, மாமாவை பார்த்தா ரொம்ப சைலண்ட் டைப் மாதிரி தான் இருக்குது, மாமாவுக்கு கோவம் வருமா என்னதே உங்கள் மாமனுக்கு கோவம் வருமா, அவனுக்கு திடீர்னு கோவம் வந்ததுன்னு வச்சுக்கேன், கோவம் தான் என்ன பண்ணுவார், அவன் என்ன பண்ணுவான் ஏதோ ரேப் பாடுற மாதிரி அவன் மாட்டு தனியாக பாடிட்டு இருப்பான் இது மாதிரி அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்கிறாரு. நீ வேற ஏன் சுகா உண்மை தெரிஞ்ச மாமா என்ன நடவடிக்கை எடுப்பாருன்னு என்னால் கெஸ் கூட பண்ண முடியல, அதனால தான் உன்கிட்ட கேட்டேன், நீ என்னடானா பயமாக இருக்கிற என்னையே இன்னும் பயமுத்தி விட்டுட்ருக்க. ஐயோ உண்மையாக தான் அக்னி சொல்கிறேன், இந்த மாதிரி விஷயத்துலலாம் இவன் என்னாலே கெஸ் பண்ண முடியல. ஸோ எதாக இருந்தாலும் நம்ம பொறுத்து பார்ப்போம். இப்போ என்ன கல்யாணம் முடிகிற வரைக்கும் உனக்கு விஷயம் தெரியக்கூடாதுன்னு அதுக்கு தானே இப்போ நம்ம போராடிட்டு இருக்கோம், விட இந்த விஷயத்த யாரும் சொல்லாத அளவுக்கு நம்ம பார்த்துக்கலாம். மேக்ஸிமம் அந்த 2 ஃப்ரெண்ட்ஸ் சொல்கிறதுக்கு வாய்ப்பில்லை, உங்கள் அக்கா வாயை வச்சுட்டு சும்மா இருந்தாலே போதும். உங்கள் அக்கா என்ன பண்ணிகிட்ருக்கா, அவள் என்ன பண்ணிகிட்ருப்பா, நேரத்துக்கு எப்படி எங்கே எந்த இடத்துல மாமாவை மீட் பண்ணி விஷயத்த போட்டு கொடுக்கணுன்னு ஒரு முடிவுலலாம் சுற்றிட்டுருக்கோம் அப்படிங்கிற மாதிரி தான் வந்துட்டு நம்ம ஹீரோயின் தங்கச்சியோட நோட்டு வந்து இருக்குது. ஸோ இப்படி சீனை கட் பண்ணிட்டு இப்படி ஓப்பன் பண்ணால் நம்ம கிவி தாம்பழத்தட்டெல்லாம் வந்து கவர் பண்ணுவாங்க இல்லையா, ஸோ அந்த வேலை வந்து பார்த்துட்ருக்கா. ஸோ அப்படி கவர் பண்ணிகிட்டு இருக்கும்போது என்ன இரவு என்னது இது தாம்பழம்னா என்ன சொல்கிறது, ஏன் உனக்கு தாம்பழம் என்னென்னு தெரியாதா, உனக்கு விளக்க வர கொடுக்கணுமா, இல்லை ஏதோ தேங்காய்லாம் போட்டு பேக் பண்ணிட்டு இருக்கீங்களே என்னென்னு தானே கேட்குறேன், தெரியாமல் கேட்டது ஒரு தப்பா, என்ன கல்யாணத்துக்கு சட்னி கிட்னி அரைக்கிறதுக்கு இவ்வளோ தேங்காய்லாம் பேக் பண்ணிட்டு இருக்கீங்களா, அப்படியே ஏன் தேங்காவெல்லாம் பேக் பண்ண போகிறீங்க, சட்னியை உடைக்கிறதுக்கு தேங்காவை நீங்கள் உடச்சி சட்னி அரைக்கிறதுக்கு தேங்காய் உடச்சில்ல நீங்கள் கொடுக்கணும், இது ஒன்றும் சட்னி அரைக்க இல்லை மேன், வேறு எதுக்கான தேங்காய், இது ஒன்றும் சட்னி அரைக்க கிடையாது, இது வந்து தாம்பூலம், அந்த இலவை தான் கேட்குறேன், தாம்பூலம்னா என்ன,
தாம்பலம்னா என்னன்னு கூட தெரியாமல் நீலாம் எதுக்கு இருக்க? தோடா தாம்பலம்னா என்னன்னு கூட தெரியாமல் எதுக்கு இருக்குண்ணா? ஏன் அதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டா தான் உயிர் வாழணுமா என்ன? அவங்ககிட்ட பேசி என்னால் ஜெயிக்க முடியாதுடா. வாயாட வச்சிருக்கா அவ்வா இவ்வளோ தூரம் பேசுறியே, உனக்கு எப்படி தான் வீட்டில் வச்சு மேய்க்கிறாங்கன்னு எனக்கு ஒன்றும் புரிய மாட்டேங்குது. நீ என்னை ரொம்ப டேமேஜ் பண்ணிகிட்ருக்க, என்னை பற்றி உனக்கு தெரியாது. ஆமாம், உனக்கு ரொம்ப டேமேஜ் பண்ணிகிட்ருக்கான். தாம்பலம் கூட தெரியாமல் நீ எல்லாம் எதுக்கு தான் உயிர் வாழ்கிற அப்படிங்கிற மாதிரி வந்து நம்ம கிவி பயங்கர நோஸ்கட்டை கொடுத்துட்றா. ஸோ என்ன கோவம் நம்ம டயாங்க வந்துட்டு பாரு என்னை நீ ரொம்ப ரொம்ப இன்சல்ட் பண்ணிகிட்ருக்க. ஆமாடா அப்படி தான் இன்சல்ட் பண்ணுவேன், அப்படி தான் இன்சல்ட் பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி வந்து 2 பேரும் ஏஞ்சி நின்று வந்து முட்டிக்கிறாங்க. ஸோ அந்த இடத்துல நம்ம ஆரம்பம் ஐயா ஒரு 2 நிமிஷம் உங்களை தனியாக விடக்கூடாது. ஏமா எதுக்குமா என் தம்பியை பார்த்தாலும் நொய்யின்னுட்டு இருக்கேன்? ஆமாங்க உங்கள் தம்பி நெய்யின்றதான் எனக்கு வேலை, அதுக்காக தான் எங்கள் வீட்டில் என்னை பேத்து போட்டிருக்காங்க பாருங்கள். நல்லா கேளுண்ணா, எப்போ பார்த்தாலும் இந்த பிள்ளை என்னை வஞ்சிக்கினே இருக்குது. ஆமாண்டா இன்னும் வஞ்சிக்கிட்டே இருக்காங்க, தூக்கி வச்சு அப்படி மெச்சுவாங்க பாரு அப்படிங்கிற மாதிரி நம்ம கிவி. ஸோ ஆரம்பத்துட்டு ஏறா நீ ஏன்டா சும்மா அந்த பிள்ளை போயிட்டே இருக்க? ஆமாண்டா அப்படியே என்கிட்ட வந்துரு, எங்கேருந்து தாண்டா வருவீங்க இந்த பொம்பளை பிள்ளைங்களுக்கு ஒன்றுனா அப்படிங்கிற மாதிரி தான் வந்து நம்ம தலை. ஸோ வந்துட்டு சரி இப்போ என்ன பிரச்சனை, இங்கே என்ன ப்ராப்ளம் ஓடிட்டுருக்கு, என்ன கான்செப்ட் அதை முதல்ல சொல்லுங்கள். டேய் தாம்பலன்னா என்னன்னு கேட்டேன்டா, அது குத்தமாடா? அதுக்காக நீ ஏன் உயிரோடு இருக்க, இந்த உலகத்தில் நீ ஏன் இருக்க, இன்னத்துக்கு கட்டையில் போயிருக்க வேண்டியதானே, பாடையில் போயிருக்க வேண்டியதானே, இந்த பேச்சு பேசுகிறா இந்த புள்ள அப்படிங்கிற மாதிரி வந்து நோட்டிங் கிவி. ஸோ நம்ம வந்துட்டு இதுதான் மேட்ரா? ஏம்மா தெரியாத புள்ள தெரிஞ்சுக்கிட்டோமேம்மா கொஞ்சம் சொல்ல. ஏங்க அதுக்குன்னு தாம்பலன்னா என்னன்னு குடுமாங்க தெரியாமல் ஒரு பையன் இருப்பான், தாம்பலம் கூட தெரியாமல் அப்படியா கேட்டான்? அப்படி தாங்க கேட்டான். ஏன்னா உனக்கு தாம்பலம்னா என்னன்னு தெரியாதாடா? இந்தாடா அம்மா வக்கனையாக பேசுகிறேன், தாம்பலம்னா என்னன்னு சொல்லி தாம்பலம் வந்து அது இப்போ வந்து தாம்பலம்னா என்ன டயாங்க? ஆடா போடா விளக்கெண்ண, அது கேட்டது தாண்டா இவ்வளோ நேரம் என்ன நாக்கு பிடிக்க 4 வார்த்தை கேட்டுட்டு இருந்தேன், உனக்கே தெரியாதா தாம்பலம்னா என்னன்னு? அப்போ தாம்பலம்னா என்னன்னு தெரியலையாடா? கேட்டால் நம்மளை வெட்டிடுவாளோ? என்னையே பாடையில் போவேன்னா நீ கேளு, உன்னை இதில் போகிறேன்னு சொல்கிறான்னு பார்ப்போம் அப்படிங்கிற மாதிரி வந்து நம்பட்டாயாங்க. ஸோ நம்ம ஆரம்பிச்சு இது எப்படி சமாளிக்கிறேன் பாரு. தாம்பலம் தெரியாமல் இருப்பியாடா? தாம்பலம்ன்ட்டு வந்து ரொம்ப நேரமாக தாம்பலத்துக்கு என்னத்தை தடவுறதுன்னு யோசிச்சுட்ருக்காரு. ஸோ நம்ம கிவி வந்து இவ்வளோ நேரம் தாம்பலத்தை மழுப்புறது பார்த்தா அவங்களுக்கும் தாம்பலம் என்னன்னு தெரியாத போலையே அப்படிங்கிற மாதிரி வந்து கிவி. ஸோ ஆரம்பத்தில் தாம்பலம் யாருக்கு தெரியாது தாம்பலம்லாம்? எனக்குலாம் அதெல்லாம் நல்லா தெரியுமே, தாம்பலம்னா என்னன்னு தெரியாமலே ஒரு பையன் இருப்பான். ஏமா இது கூடமா தெரியாது? இது கூட தெரியாமையா நான் ப்ரொஃபஸராக இருக்கேன்? சரி மழுப்புறதுலேயே தெரியுது தாம்பலம்னா என்னன்னு கூட உங்களுக்கு தெரியலன்னு. எங்க தாம்பலம்னா என்னான்னு மட்டும் சொல்லிடுங்க, நாளைக்கு ஃபுல்லாக நான் வாயை வந்து பேசவே மாட்டேன் அப்படிங்கிற மாரி நம்ம கிவி. ஒரு நாள் ஃபுல்லாக பேசாமல் இருப்பியா? ஐயோ அப்படின்னா தாம்பலம்னா என்னன்னு நான் சொல்லி ஆகணும் போலையே அப்படிங்கிற மாதிரி வந்து நம்ம தலைவர் ஒரு பக்கம் யோசிச்சுட்டு இருக்காரு. நம்ம சுகா அந்த இடத்துல கிராசிங்கை போட்டால் இந்த வாடா என் போனா கூட்டி அப்படிங்கிற மாரி வந்து சுகா அப்படிங்கிற மாரி வந்து நம்ம தலை. ஸோ இவன் வந்து அத்தடி கூப்பிட்றானே, கூப்பிட்டாலே ஏதாவது வில்லங்கமான வேலையாக இருக்குமே, ஒரு வேளை எல்லோரும் கூட்டமாக சேர்ந்து இவனுங்க 2 பேர்கிட்டையும் டமாரா அடிச்சிட்டாலுங்களா? இவனுங்ககிட்ட டமாரா அடித்தா என்ன நடக்கும்? நம்மளை தான் கூப்பிட்டு கேட்குறதுக்காக தான் நம்மளை கூப்பிட்றானா அப்படின்னு சொல்லி எதுக்கும் கூப்பிட்றாருன்னு போய் கேட்டாலே பாதி மேட்ரு முடிஞ்சிருக்கும். இவர் கூப்பிட்டதுக்கே வந்து ஒரு வேளை அந்த மேட்ராக தான் இருக்கும்னு சொல்லிட்டு இவர் மண்டக்குள்ளே பல ஓட்டத்தை வந்து ஓட்டிகிட்ருக்கு. கிட்டே வந்து மனுஷன் நகரவே இல்லை. ஸோ நம்ம டயாங் வந்துட்டு கூப்பிட்றது காதில் விழுந்துதா இல்லையா, அங்கேயே மாதம் நிற்கிறேன் என்ன கதை? அது எதுக்கோ கூப்பிட்றீங்கன்னு தெரியுது, பட் எதுக்குன்னு தான் தெரியல. கிட்ட வந்து தான் கேள ஒரு இம்பார்ட்டண்டான விஷயமா இது எதை பற்றி நான் தெரிஞ்சுக்கலாமா? எல்லா கல்யாணத்தை பற்றி தான். அத்தாடி விஷயம் தெரிஞ்சிருச்சோ? டயாங்க எனக்கும் இதுக்கும் சம்மந்தம் இல்லை, நீ கிட்ட வா, சம்மந்தம் இருக்கா இல்லையான்னு நான் சொல்கிறேன் அப்படிங்கிற மாதிரி இவர் ஒன்று நினச்சி கேட்குறாரு. பட் நம்ம சுகர் நடானா வந்து இந்த உண்மை தெரிஞ்சிருச்சு, அதுக்காக தான் நம்மளை இப்போ கூட்டு விசாரிக்க போகிறாங்கன்றதை நினச்சின்னு பயவழிக்கு கிட்டே வந்து ரொம்ப நேரமாக போவே இல்லை. இங்கே எவ்வளோ பெரிய சமாச்சாரம் நடந்திருக்கு, எங்ககிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்ல மாட்டேங்கிறாங்களா யாரும்? ஐயோ என்னத்தை சொல்லி தொலைச்சாலுன்னு தெரியலையே. எனக்கும் இதுக்கு சத்தியமாக சம்மந்தம் இல்லை, எல்லாம் இதுக்கு காரணம் எல்லாமே அந்த அக்னி தாண்டா அப்படிங்கிற மாதிரி வந்து நம்ம சுகா. ஸோ மாறி வந்து 2 பேரும் மூஞ்ச பார்த்துக்கிறாங்க. நம்ம ஆரம் வந்து நம்ம டயாங் மூஞ்ச பார்க்க, நம்ம டயாங் வந்து ஆரம் மூஞ்ச பார்த்துக்க. ஏண்டா தாம்பூலத்துக்கும் அக்னிக்கும் என்னடா சம்மந்தம்? தாம்பூலமா? அப்போது நீங்கள் இவ்வளோ நேரம் பேசிகிட்டு இருந்தது, என்னை கூப்பிட்டது, விசாரிக்கணும்னு சொன்னது எதுவும் வந்து வயனை பற்றி இல்லையா? வயனை பற்றியா? அண்ணியை பற்றி நாங்கள் என்னடா கேட்க போகிறோம்? அப்போது நீங்கள் வயனை பற்றி கேட்குறதுக்கு என்கிட்ட கூப்பிடலையா அப்படிங்கிற மாதிரி வந்து நம்ம சுகா கேட்குறாரு. ஸோ நம்ம கிவி வந்து அந்த விஷயம்லாம் இவங்க 2 பேருக்கும் தெரியாது, இப்போ எதுக்கு தேவையில்லாமல் நீங்களாக வாயை கெடுத்துட்ருக்கீங்க, இப்போ 2 பேரும் கேட்க போகிறாங்க என்ன விஷயம்னு, நீங்கள் மாட்டின்னு முழிக்க போகிறீங்க மிஸ்டர் மின்யோங்கி அப்படிங்கிற மாதிரி வந்து நம்ம கிவி. ஸோ நம்ம ஆரம் வந்து வயனை பற்றி விஷயமா? என்ன வயனை பற்றி விஷயம் அப்படிங்கிற மாதிரி வந்து நம்ம ஆரம் வந்து பாயிண்ட்டை பிடிக்க, அந்த நேரம் வந்து சுகா தான் அந்த வாய் ஒன்று கொடுத்துருக்கான் பாரு எனக்கு ஆண்டவன், வேறு சனியனே எனக்கு தேவையில்லை, என் வாய் ஒன்றே போதும் அப்படிங்கிற மாதிரி தான் வந்து நம்ம தலையோட மைண்ட் வாய்ஸ் இருக்குது.
ஸோ ஆரம் வந்துட்டு டேய் அதெல்லாம் இருக்கட்டும் இங்கே வா, இங்கே தாம்பூலம்னு சொல்லிட்டு இந்த பிள்ளை ரொம்ப நேரமாக சொல்லிட்டு இருக்கு, இந்த தாம்பூலம்னா என்னடா அப்படிங்கிற மாரி வந்து நம்ம ஆரம் வந்து கேட்குறாரு. ஸோ சுகா வந்து தாம்பூலமா, இது வந்து என்னோடய டிக்ஷனரியிலே இல்லையே இந்த வேர்டு. டேய் அந்த இளவு எங்களுக்கும் தெரியும், எங்கள் ஊர் டிக்ஷனரியிலே இந்த வேர்டு கிடையாது, இது ஏதோ இந்தியன் வேர்டு போல். தாம்பூலம்னா என்னென்னு சட்டுப்புட்டுன்னு ஆன்சரை சொன்னேன்னா அந்த பிள்ளை நாளைக்கு பேசாதான். சத்தியமாக எனக்கு எந்த ஐடியாவும் இல்லைடா, தாம்பூலம்னா என்ன கிவி அப்படின்ற மாதிரி வந்து நம்ம சுகா. ஐய படிக்கிற பையனுக்கும் தாம்பூலம்னா என்னன்னு தெரில, ப்ரொஃபஸர் உங்களுக்கே தாம்பூலம்னா என்னன்னு தெரில, ஐடி ஸ்டாப் உங்களுக்கும் அதுனா என்னன்னு தெரியாதா? இங்கே பாருமா, உங்கள் ஊரில் என்ன கேட்டாலும் அது எனக்கு பக்காவாசி தெரியாது, எங்கள் ஊர்லேருந்து கேட்டால் உனக்கு ஏதாவது தெரியுமா என்ன, சூஷினா என்னன்னு சொல்லு அப்படிங்கிற மாரி வந்து கேட்குறாரு. அதெல்லாம் உங்களுக்கு கேட்கல, தாம்பூலம் தெரியுமா தெரியாதா அப்படிங்கிற மாரி வந்து கிவி. ஸோ 3 பேர் வந்து அப்படிங்கிற வந்து 3 பேரும் மண்டையாட்டுறாங்க. ஸோ கிவி வந்து அப்பாடா எங்கே உங்கள் 3 பேருக்கும் தாம்பூலம்னா என்னன்னு தெரிஞ்சு நாளைக்கு ஃபுல்லாக நான் பேசாமல் இருந்துடணும்னு ரொம்ப பயந்துட்டேன் தெரியுமா. ஆமாம்மா அப்படியே நீ பேசாமல் இருந்துட்டாலும் இந்த உலகம் இடிஞ்சு விழுந்துடாதா அப்படிங்கிற மாதிரி வந்து நம்ம டயாங்க. பாரு நான் உங்ககிட்ட பேசலாம், சரி 2 பேர் சண்டை போடாதீங்க, ஃபஸ்ட்டு தாம்பூலம்னா என்னன்னு எனக்கு அறிவை போதிச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் 2 பேர் சண்டை போட்டு. தாம்பூலம்னா ஒன்றும் இல்லைங்க, இதோ இங்கே இருக்கே இதுதான் தாம்பூலம், இது தேங்காய் தானே, தேங்காய் தான் தாம்பூலம்னு சொல்வீங்களா? ஆமாம், தாம்பூலம்னா இங்கிலீஷில் ரிட்டன் கிஃப்ட், வர கெஸ்ட்டுக்கு நம்ம கொடுக்குற ரிட்டன் கிஃப்ட்டை தான் நம்ம தாம்பூலம்னு சொல்லுவோம். இதுதான் எங்கள் ஊரில் கொடுக்குற ரிட்டன் கிஃப்ட் அப்படிங்கிற மாதிரி வந்து அந்த தாம்பூல பையை வந்து காட்டுறா. ஸோ நம்ம டயாங்க வந்து இது தெரியாமலே இவ்வளோ நேரம் முழிச்சுட்டு இருந்தோம் அப்படிங்கிற மாதிரி தான் வந்து டயாங்க பார்க்குறாரு. ஸோ நம்ம ஆரம்பித்து ஓஹோ ஓகே உங்கள் ஊர்லலாம் ரிட்டன் கிஃப்ட் இப்படி தான் கொடுப்பீங்களா? ஆமாம், எங்கள் ஊரில் ரிட்டன் கிஃப்ட்லாம் அப்படி தான் இருக்கும். ஏன் உங்கள் ஊரில் எப்படி இருக்கும்? எங்கள் ஊரில் வரவங்களுக்கு ஏதாவது கிஃப்ட்ஸ் கொடுத்து அனுப்புவோம்னு வச்சுக்கோங்களேன், லைக் ஏதாவது தேவைப்படுற பொருள், பென்னு, சாக்லேட்ஸ் அது மாதிரி ஏதாவது கொடுப்போம். ஓ நீங்கள் அப்படி கொடுப்பீங்களா? இது வந்து இந்தியன் ட்ரெடிஷ்னல். ஸோ நாங்கள் தாம்பூலம்னா தேங்காய் பழம் தான் வச்சு கொடுப்போம். ஓ சரி ஹவ் ஃபன் கைஸ் அப்படிங்கிற மாதிரி வந்து நம்ம போயிடுறாரு. ஸோ நம்ம கிவி வந்து டயாங்க பார்த்துட்டு தாம்பூலம்னா என்னன்னு கூட தெரியாமல் ஒரு பையனை சீ அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு சொல்லிட்டு போகிறான். ஸோ நம்ம டயாங்க வந்துட்டு இல்லை எனக்கு புரியல, ஒரு மனுஷனுக்கு தாம்பூலம் தெரியாமல் இருக்கிறது ஒரு பெரிய விஷயமாடா, அதுக்கு என்ன அந்த பிள்ளை இந்த அளவுக்கு காரி தூக்கிட்டு போகுது, நான் காரி தூக்கிட்டால மூஞ்சை தொடச்சிட்டு வேலையை பாடுறா வெண்ண மௌனே அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு நம்ம சுகா போயிடுறாரு. ஸோ டயாங்க வந்துட்டு நல்ல வேலை நம்ம அசிங்கப்பட்டது இங்கே வேறு யாரும் பார்க்கல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டயாங்க வந்து அந்த இடத்த விட்டு மூவ் ஆயிடுறாரு. ஸோ டைம் ஸ்கிப் மார்னிங் வந்து விடியுது. ஸோ மார்னிங் எல்லோரும் அவங்கவுங்க ரொட்டீன்ஸ் வந்து பார்த்துட்டு இருக்காங்க. நாளைக்கு விடிஞ்சதுனால நாளான்னைக்கு தான் கல்யாணம் சொல்லியிருந்தேன். ஸோ இன்னைக்கு டே 2 அப்போது நாளைக்கு தான் டே 3 மேரேஜ் டே. ஸோ கல்யாணத்துக்கு முதல் நாள். ஸோ அந்த சீக்வன்ஸில் வந்து இப்போ நம்ம டைம்லைன் ஓடிட்டுருக்கோம். ஸோ நம்ம சின்ன வந்துட்டு ஓகே நாளைக்கு கல்யாணத்துக்கு அப்புறம் எப்படியோ கொரியாவுக்கு தான் போவோம். ஸோ அதுக்கப்புறம் நம்ம ரிட்டன் டிக்கெட்ஸ்லாம் புக் பண்ணிடலாம், எத்தனை பேர் வருவாங்கன்னு வர தெரியலையே, யார்கிட்ட இதை பற்றி கேட்கலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து திங்கிங்கில் இருக்கார். ஸோ அக்னி வந்துட்டு ஆமாம் அக்னி நல்ல நேரத்தில் வந்து உங்ககிட்ட தான் இதை கேட்கணும். சொல்லுங்கள் என்ன விஷயம்? அது ரிட்டன் டிக்கெட் போடலான்னு இருக்கேன். ஸோ யாரெல்லாம் நம்ம கூட ஊருக்கு வருவாங்க? யார் வருவாங்க எனக்கு கரெக்டாக தெரியலையே மாமா, நீங்கள் இதை பற்றி அம்மாக்கிட்டே கேட்டுக்கோங்களேன். ஓகே நான் அம்மாட்டே கேட்டுக்கிறேன். உனக்கு ஏதாவது வாங்க வேண்டியது இருக்கா அக்னி? எனக்கு என்ன வாங்க போகிறீங்க? இல்லை எனக்கு மச்சினிச்சு உனக்கு ஏதாவது வாங்கி கொடுக்கணும் இல்லையா? ஸோ உனக்கு என்ன பிடிக்குன்னு சொல்லி வேணால் நான் வாங்கி கொடுக்குறேன். எனக்கு என்ன பிடிக்கும், என்ன வாங்கி கொடுப்பீங்க? எதாக இருந்தாலும் வாங்கி கொடுப்பீங்களா? எதாக இருந்தாலும் வாங்கி கொடுக்குறேன். நீங்கள் யோசிக்கிறத பார்த்து பெருசாக ஏதாவது கேட்ப போலையோ? அதெல்லாம் ஒன்றும் இல்லை, ஒரு சின்ன கன்ஃபர்மேஷன் தான், அதை மட்டும் கிளியர் ஆகிடுச்சுன்னா எனக்கு ஓகேவாக இருக்கும். கேளு எதாக இருந்தாலும் சொல்கிறேனே. அது வந்து இப்போது உங்ககிட்ட ஒரு விஷயத்த மறைச்சி யாராவது ஏதாவது பண்ணால் நீங்கள் என்ன பண்ணுவீங்க? மறைச்சா புரியலையே நீ சொல்ல வருது. அதாவது இப்போது உங்களுக்கு பிடிக்காத விஷயம் உங்களுக்கே தெரியாமல் அது நடந்துருச்சுன்னா அப்போது உங்கள் ரியாக்ஷன் என்னவாக இருக்கும்? பிடிக்காத விஷயம் நடந்துச்சுன்னா அப்போ என் ரியாக்ஷன் என்னவாக இருக்கும்? அது எது மாதிரி சொன்னால் தானே எனக்கு தெரியும். அது உங்கள் லைஃப்லேயே ஒரு ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயம், உங்களுக்கே தெரியாமல் உங்களை ஏமாற்றி அப்படி ஏதாவது நடந்துச்சுன்னா அந்த இடத்துல இருக்கிற கேரக்டரை சும்மாவே விட மாட்டேன், 2ஆக பொழந்து எடுத்துட மாட்டேன். 2ஆக பொழந்து எடுத்துருவீங்களா? இப்போது அக்காவோட கதை தெரிஞ்சால்
இவர் என்னென்ன பண்ணுவார் அப்படிங்கிற மாதிரி வந்து நம்ம அக்னியோட மைண்ட் வாய்ஸ் இருக்குது. ஸோ இங்கே சீன் கட் ஆகுது. இந்த பார்ட் முடிஞ்ச பார்த்து உங்களுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். From Dream World with 7 Kings. Thank you for watching.